பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத். இன்றைய விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை காண்போம். இன்று 7/8/2024 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள். இன்றைய திதி இரவு 9:51 வரை திருதியை திதி, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:02 வரை பூர நட்சத்திரம், பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நாள் முழுவதும் வருமான காரகனாக இருந்து வருமானத்தை அள்ளி கொடுத்தாலும், இரவு பொழுதில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருவதற்கும், சில கருத்து முரண்பாடுகள் வருவதற்கும், சில தொலைபேசி வாயிலாக வாக்குவாதங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால காலை பொழுதை வருமானக்காரகனாகவும் இரவு பொழுதை அமைதி காத்தும் செயல்படுத்தும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய பாதாள பைரவிய மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் பகல் பொழுதில் அலைச்சலாக சில விஷயங்களை வருமான விஷயமாக கொடுத்தாலும், மாலை பொழுதில் அலைச்சலுக்கு தகுந்த வருமானத்தை தந்து இரவு பொழுதை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். அதேபோல நண்பர்களோடு இருந்த பிணக்குகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் திருநெல்வேலியில் அருள்பாலிக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மனை மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுனராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்துல பகல் பொழுதில் சந்திர பகவான் பயணம் செய்து பயணத்தின் மூலியமாக லாபத்தையும் பல நல்ல விஷயங்களை நடத்தி காட்டி கொண்டிருந்தாலும், மாலை பொழுது சில அலைச்சலாகவும் சில வருத்தங்கள் இருந்தாலும் அமைதி காத்து அடுத்தவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக பேசி உங்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்லும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கடகராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பகல் பொழுது வருமானக்காரகனாக இருந்து வருமானத்தை கொடுத்து இரவு பொழுதுக்கு மேல் பயணத்தை திட்டமெடுத்து அடுத்த நாளில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டி அருகே குன்னக்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரவு பொழுதில் 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக நகர்ந்து அடுத்த நாள் வருமானத்திற்கு திட்டமிட்டு சரியாக வருமானத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். காலை பொழுதில் சில மன உளைச்சல்கள் இருக்கலாம், சில குழப்பங்கள் மேலோங்கலாம். ஆனால் இரவு பொழுது அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கீழத்தெரு மாழியம்மனை மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களை, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கன்னிராசிக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நாளாக இருக்கு. ஏன்னா கன்னிராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரவு பொழுதில் ராசியில் வந்து அமர்ந்தாலும் கேது பகவானோடு சேர்ந்து அமர்ந்து குரு பார்வைப்பட்டு குருமங்களா யோகத்தில் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய பொழுதில்
திட்டமிட்டு நாளைய பொழுதில் சிறப்பாக வாழ்வதற்கான வருமானத்தை பெருக்குவதற்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சில வருத்தங்கள் மேலோங்கினாலும் அவற்றையெல்லாம் சரி செய்து கொள்ள முடியும். சென்னை திருநீர்மலையில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, துலா ராசியை பொறுத்தவரை பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய காலம், தொட்டது துலங்கக்கூடிய காலம். ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சந்திர பகவான், 11ஆம் இடத்தில் பகல் பொழுதில் இருந்து பல லாபங்களை தந்து விரயஸ்தானத்தில் இருந்து சில விரைச்செலவு செய்தாவது நல்ல விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய நாள். அப்ப கடுமையாக சம்பாதித்து கடுமையாக உழைத்து பல லாபங்களை ஈட்டி அதை விரைய செலவாக செய்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இரவு பொழுதில் அமர இருக்கிறார். பகல் பொழுது 10ஆம் இடம், 10ஆம் இடத்தில் பல திட்டங்கள் தீட்டி நல்ல செயல்திறனோடு பல நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சின்ன சின்னதா நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெற போகுது. 7ஆம் இடத்தில் குருமங்களா யோகத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து பல லாபங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் காங்கேயம் அருகே சிவன் மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்கிறார். 10ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் காலை பொழுது, இரவு பொழுது 10ஆம் இடம், இது எல்லாம் சேர்ந்து வருமானக்காரகனாக மறைமுகமாக இருந்து உங்களுக்கு பல வருமானங்களை கொடுத்து கொண்டிருப்பார். அதே சமயத்தில் நீங்கள் நினைக்கிற வேலை என்பது நடைபெறுவதில் சில தாமதங்கள் இருக்கும். தாமதங்களே இருந்தாலும் வருங்காலத்தில் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வர முடியும். இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தாயும் மாணவரும் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. மகர ராசிக்கு தொட்டது துலங்க போகுது, விட்டது கிடைக்க போகுது. அதே சமயத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான், 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் திங்களூரில் அருள்பாலிக்கக்கூடிய திங்கள் பகவானையும் சந்திர பகவானையும் சோமேஸ்வரரையும் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சில வருத்தங்கள் மேலோங்கினாலும் சில அலைச்சல்களும் சில தடுமாற்றங்களும் இருந்தாலும் ஜென்ம சனி காலத்தில் சனி வக்ர காலத்தில் இருக்கிறதால அவற்றையெல்லாம் வென்று காட்டி வர முடியும். நீங்கள் நினைக்கிற வேலை கிடைக்காது, கிடைக்கிற வேலையை நினச்சிக்கோங்க. நினைக்கிற பொண்ணு கிடைக்காது, கிடைக்கிற பொண்ணை ஏற்றுக்கோங்க. இப்படியாக கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பகோணம் அருகே திருப்பாம்பரத்தில் அருள்பாலிக்கூடிய பாம்பேஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடனை அடைக்கக்கூடிய, திட்டமிட்டு சரியாக கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான காலம். புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலம். திருமண வாழ்க்கையில் மீன ராசியில் பிறந்து நீண்ட நாட்களாக திருமணமே நடைபெறாதவர்கள் கூட திருமணம் நடைபெற்று வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் சென்னை நெற்குன்றம் அருகே ஞாயிறு ஸ்தலத்தில் அருள்வாளிக்கக்கூடிய ஞாயிறு பகவானை பசுபதீஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதே போல் கடன் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் மறைமுகமாக உங்களுக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற்று விடும். இந்த நேரத்தில்
பூராட நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாட்டை செய்து திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய குபேர லிங்கேஸ்வரரை வழிபட்டு தியானம் செய்யும்போது இன்றைய சந்திராசிந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று ஆடிப்பூர திருநாள். இந்த ஆடிப்பூர திருநாள் என்பது ஆடி மாசத்தில் ஆண்டாளுக்காக நாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். இந்த திருநாளில் எப்படியெல்லாம் ஆண்டாளை வழிபட வேண்டும், அதன் மூலியமாக என்னெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும் என்று இதே வீப்ளே யூடியூப் சேனலில் ஒரு தனி பதிவு போட்டிருக்கோம். நேயர்கள் அனைவரும் ஆடிப்பூர தனிப்பதிவை கண்டுகளித்து அதன்படி ஆண்டாளை வழிபட்டு இறைகடாட்சம் கிடைக்க பெற வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.